நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேல் எவ்வளவு இரக்கம் வைத்து நீர் சபையாக நாங்கள் கூடி வர முடியாவிட்டாலும் இப்படிப்பட்ட சாதனங்கள் மூலமாக உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, நாங்கள் உடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவரை எங்களுடைய உள்ளத்தில் பேசும்படியாக மன்றாடுகிறோம். அன்றைக்கு நீர் எம்மாவூர் சீஷர்களோடு பேசிய பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது மாத்திரமல்ல, அவருடைய கண்களை நீர் திறந்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி போல ஆண்டவரே, நீர் உயிர் தெழுந்த பிற்பாடு இருக்கின்ற 40 நாட்களை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். உடைய வசனமானது எங்களுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் ஆண்டவரை அண்டி பிழைக்கத்தக்கதாக எது நாட்டில் அதிகமாக தம்முடைய சமூகத்தை நாடத்தக்கதான கிருபை தரும்படியாக மன்றாடுகிறோம். எங்களுடைய நாட்டிலும் உலகம் எங்கும் பரவி இருக்கிறதான மிக குடிதான இந்த வியாதியிலிருந்து கர்த்தருடைய மக்கள் மேல் ஒரு விசை கூட இரக்கம் வைத்து அவளை ரட்சிப்பினால் ஆசீர்வதித்து அவளுக்கு வேண்டிய விடுதலை தரும்படியாக மன்றாடுகிறோம். உடைய வல்ல கருத்தை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்ளுகின்றேன். நம்முடைய சபையிலே நாம் யூடியூப் போடும் பழக்கம் கிடையாது. நேரடியாகவே கர்த்தருடைய வசனத்தை கேட்பது தான் நல்லது என்று நினைத்து நாம் இவ்வளவு நாட்களாக இருந்தோம். இருப்பினும் இந்த நாட்களிலே நாம் ஒன்று கூடி வர முடியாத ஒரு நிலைமை இருப்பதினாலே நம்முடைய சபையார்களுக்கு மாத்திரம், நம்முடைய கிளை சபைகளுக்கு மாத்திரம் பிரயோஜனமாக இருக்கும்படியாக இதை நான் பதிவு செய்து அனுப்ப விருப்பம் கொண்டேன். எனவே இது நம்முடைய கிராம சபைகளுக்கு, எளிமையான மக்களுக்கென்று கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து ஆயத்தப்படுத்தி பகிர்ந்து கொள்கிற தேவ செய்தி. நாம் கடந்த வாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் குறித்து தியானித்தோம். அந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நாம் எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டோம். அந்த வசனத்தின்படியாக நாம் பார்த்தோம், இந்த உலகத்திலே வார்த்தையாய் வந்த, ஜீவனாய் வந்த, ஒளியாய் வந்த இயேசுவை எப்படியாவது அழித்து போட வேண்டும் என்று சாத்தான் விரும்பினான். ஆனால் நாம் முடிக்கும் பொழுது பார்த்தோம், அந்த வார்த்தையானது மரிக்கவில்லை, அந்த ஒளியானது இருளாகவில்லை, அந்த ஜீவன் அழிந்து போகவில்லை என்று பார்த்தோம். அந்த வார்த்தையானது நம்முடைய இருதயங்களில் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக பெந்தேகோஸ்து நாளிலே நாவின் மயமாக வந்தது. நாவு வார்த்தையை பேசும் ஒரு கருவி. அவர் ஒளி இருளாகவில்லை. பெந்தேகோஸ்து நாளிலே அபிஷேகத்தின் மூலமாக அக்கினி வந்ததை பார்க்கின்றோம். அவர் ஜீவன் அழிந்து போகவில்லை. பெந்தேகோஸ்து நாளிலே காற்று நம்மேல் வீசியதை நாம் பார்த்தோம். எனவே வார்த்தை ஒளி ஜீவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். மரித்து 3ஆவது நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு அவர் 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களோடு இடைப்பட்டார். இந்த நாட்களிலே நான் எந்த வசனத்தை தேவனுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்வது என்பது யோசித்த பொழுது, ஏன் இந்த 40 நாட்களுக்கு உரிய தேவ செய்தியை, உயிர்த்தெழுதலின் செய்தியை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்ற கேள்வி என் உள்ளத்திலே வந்தபடினாலே, நமக்கு அந்த 40 நாட்களுக்குள் வரப்போகிறதான 5 ஞாயிற்றுக்கிழமைகளிலே 5 தலைப்பிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு 5 விரல்கள் உண்டு. ஒரு மனிதனுடைய கையிலே எப்படி 5 விரல்கள் இருக்கிறதோ, அதுபோல் உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவருடைய கையிலே
உயிர்த்தெழுதலிலே 5 விரல்கள் இருப்பதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே வருகின்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது 19 ஏப்ரல், 26 ஏப்ரல், 3 மே, 10 மே, 17 மே ஆகிய 5 வாரங்கள் இந்த 40 நாளுக்குள் அடங்குகிறபடினாலே 19/4/2020 அதாவது இன்றைக்கு நான் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் ஒரு விரலாகிய காட்சி இல்லையேல் அவர் உண்மை பொய்த்திருக்கும் என்ற தலைப்பிலே பேச விரும்புகிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒவ்வொரு தலைப்பிலே பேச இருக்கின்றேன். கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு காட்சி இல்லையேல் அவர் உண்மை பொய்த்திருக்கும். அடுத்த வாரத்திலே அவர் மாட்சி இல்லையேல் அவர் தன்மை பொய்த்திருக்கும். அதற்கு அடுத்த வாரத்திலே அவர் சாட்சி இல்லையேல் அவர் அண்மை பொய்த்திருக்கும். அதற்கு அடுத்த வாரத்திலே அவர் மீட்சி இல்லையேல் அவர் நன்மை பொய்த்திருக்கும். கடைசியாக அவர் ஆட்சி இல்லையேல் அவர் வன்மை பொய்த்திருக்கும் என்ற தலைப்பிலே பேச விரும்புகிறேன். இன்றைக்கு அவருடைய காட்சி இல்லையேல் அவருடைய உண்மை பொய்த்திருக்கும் என்ற தலைப்பிலே பேச விரும்புகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்தார். 40 நாட்கள் அவர் காட்சி அளித்தார். அதாவது காட்சி, அவருடைய காட்சிகள் அல்லது அவர் கொடுத்த தரிசனங்கள் என்று சொல்லலாம். அவர் கொடுத்த தரிசனங்களை குறித்து பின்னாலே பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அவர் 40 நாள் தரிசனம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 40 என்பது வேதத்திலே ஒரு மிக முக்கியமான எண் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். உதாரணமாக மோசே 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார். மீண்டும் ஒரு விஷயம், 40 நாட்கள் அவர் தேவ சமூகத்திலே காத்திருந்தார். சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அவர் 340 நாட்கள் கூட தேவ சமூகத்திலே செலவழித்தார் என்று சொல்லி. அதை அவர் ஒப்பிட்டு பேசும்போது அவருடைய வாழ்க்கையின் முதல் 40 ஆண்டுகள், இரண்டாம் 40 ஆண்டுகள், கடைசி 40 ஆண்டுகள் என்பதோடு கூட ஒப்பிட்டு கூட அவர்கள் பேச துணிகின்றார்கள். எப்படியோ மோசே தேவ சமூகத்திலே 40 நாள் இருந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல நாம் பார்ப்போம் என்றால் எலியா தூதன் கொடுத்த அப்பத்தை புசித்து தண்ணீரை குடித்துவிட்டு அந்த போஜன பலத்தினாலே 40 நாட்கள் நடந்தார் என்று பார்க்கின்றோம். இதை நான் உபவாசம் என்று சொல்லுவதா அல்லது தேவனுடைய அழைத்த அழைப்பின் பேரில் அவர்கள் அங்கே தாபரிக்க வேண்டிய, நடக்க வேண்டிய அவசியம் உண்டாயிற்று என்று சொல்வதா என்று புரியவில்லை. இருப்பினும் 40 நாட்கள் மோசே, 40 நாட்கள் எலியா என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் குறிப்பிடும் பொழுது அவர் சொன்னார், அவர் ஆபிரகாமை பார்க்கிலும் பெரியவராம், யாக்கோபை பார்க்கிலும் பெரியவராம், தேவனுடைய ஆலயத்தை பார்க்கிலும் பெரியவராம், சாலமோனை பார்க்கிலும் பெரியவராம். அவர் சொல்லுகிறார் இன்னொரு காரியத்தை, யோனாவை பார்க்கிலும் பெரியவர் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இந்த யோனாவை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், யோனா 40 நாட்களாக ஆண்டவருடைய ஊழியத்தை நினிவே பட்டணத்திலே செய்தார் என்று பார்க்கின்றோம். இந்த 40 நாட்களை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு சொன்னார், எப்படி யோனா மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் இரவும் பகலும் இருந்தானோ அதுபோல மனுஷகுமாரன் பூமியின் வயிற்றிலே 3 இரவும் 3 பகலும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த 3 நாட்களை குறித்த சர்ச்சைக்குள் நான் போக விரும்பவில்லை. மாறாக யோனாவையும் இயேசுவையும் ஒரு 5 நிமிடத்திலே ஒப்பிட்டு பேசிவிட்டு மற்ற காரியங்களை தொடர விரும்புகின்றேன். மத்தேயு 12:40 முதல் 41 வரை இயேசு மொழிந்த இந்த வார்த்தைகளை நாம் காண முடிகிறது. யோனாவை பார்க்கிலும் அவர் பெரியவர். ஒரு பக்கத்தில் யோனாவை போட்டுக்கொள்ளுங்கள், மறுபக்கத்தில் இயேசுவை போட்டுக்கொள்ளுங்கள். இயேசு தன்னை யோனாவோடு ஒப்பிட்டு பேசுவதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஒரு பக்கம் யோனாவும் ஒரு பக்கம் மோசே நீங்கள் இயேசுவையும் போட்டுக்கொள்வீர்கள் என்றால், இந்த யோனாவின் கீழே பார்ப்பீர்கள் என்றால் அவனுடைய பெயருக்கு அர்த்தம் புறா என்று பார்க்கின்றோம். இயேசுவனுடைய பெயருக்கு அர்த்தம் இரட்சகர் என்று சொல்லியிருக்கிறது. இருப்பினும் நான் இன்னொரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன், அவர் புறா அபிஷேகம் பெற்றவர். மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். யோனா என்ற பெயருக்கு அர்த்தம் புறா. இயேசு யோர்தான் நதி கரையிலே புறா அபிஷேகத்தை அல்லது பரிசுத்தாவிய அபிஷேகத்தை பெற்றார். யோனாவை குறித்து பழைய ஏற்பாட்டில் 4 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம்.
நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்களில் படிக்கிறோம். அந்த 4 சுவிசேஷங்களும் எழுதப்படாத அநேக காரியங்கள், உலகமே கொள்ளக்கூடாத அளவுக்கு அவர் செய்த அற்புத அடையாளங்கள் இருக்கிறது. மேலும் கவனிங்கள், அவருடைய வாழ்க்கை குறித்து அங்கு ஒன்றுமே சொல்லப்படவில்லை. அவருடைய வாழ்க்கை 30 ஆண்டுகள் அதை குறித்து ஒன்றுமே சொல்லப்படவில்லை. ஏதோ 1, 2 சொல்லப்பட்டிருக்கலாம். அவர் பிறந்த பொழுது, அவர் 8 நாள் ஆன பொழுது, அவர் 2 ஆண்டு ஆன பொழுது, அவர் தேவாலயத்துக்குள் கொண்டு வரப்பட்ட பொழுது, இப்படி ஒரு சில காரியங்களை படிக்கலாம். அவர் 12ஆம் ஆண்டிலே, இதை தவிர மற்ற எந்த காரியத்தையும் பார்க்க முடியல. அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ஊழியத்தையும் ஒருவேளை ஆவியானவர் எழுத முயற்சி பண்ணியிருப்பார் என்றால் இந்த உலகமே கொள்ளாது என்று நாம் படிக்கின்றோம். அப்படி என்றால் யோனாவின் சரித்திரம் 4 அதிகாரத்திலே, அல்லது யோனாவின் ஊழியம் 4 அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து 4 சுவிசேஷங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா நினிவேக்கு அனுப்பப்பட்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்காக வந்தார். யோனா கீழ்ப்படியாமையின் பிள்ளையாய் மாறினார். ஆனால் இயேசுவோ பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவரார். இதோ ஒரு சரீரத்தை எனக்கென்று ஆயத்த பண்ணிறேன், உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று சொல்லி அவர் வந்தார். யோனா திசை மாறியவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திசை மாறாது ஒன்றை மாத்திரம் அவர் சாதிக்க வந்தார், அதை முடித்தார். அடுத்தபடியாக யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இருந்தான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட மரித்த பிற்பாடு பூமியிலே அவர் 3 நாள் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இருந்தார் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. யோனா மீனின் வயிற்றிலிருந்து வெளியே கக்கி போடப்பட்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து அவர் உயிர் தெழுந்தார் என்று பார்க்கின்றோம். உயிர் தெழுந்த ஆண்டவர் 40 நாட்கள் அவர் இந்த உலகத்தில் இருந்தார். யோனாவை பார்ப்போம் என்றால் அவர் 40 நாட்கள் சுற்றி திரிந்து நினிவே மக்களுக்கு தேவ செய்தி அறிவித்தார். இயேசுவோ 40 நாட்கள் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை. அவருடைய தம்முடைய சீஷர்களுக்கு மாத்திரம் தனிப்பட்ட விதத்திலே சந்தித்து சில ஆழமான சத்தியங்களை அவர்களோடு பேசியதை நாம் காண முடிகிறது. அடுத்தபடியாக யோனாவின் செய்திக்கு தலைப்பு கவிழ்த்து போடப்படும். ஆனால் இயேசுடைய செய்திக்கு தலைப்பு நிமிர்த்தப்படும். யோனாவை குறித்து பார்க்கிறோம். அவன் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி, அவன் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆனால் இயேசுவை குறித்து பார்க்கிறோம், அவர் மகா பெரிய தீர்க்கதரிசி. யோனா ஒரு சாட்சியாக இந்த உலகத்திலே வந்தான். இயேசுவோ அவர் இரட்சகராக இந்த உலகத்திலே வந்தார். யோனா இயற்கையாக ஒருவேளை மரித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்காக தம்மை தாமே இரத்த சாட்சியாக அல்ல, பாவத்தை போக்கும் பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி அவர் உயிர் தெழுந்து 40 நாட்கள் வரையிலுமாக இந்த உலகத்தில் இருந்தார். அவருடைய சீஷர்களை சந்தித்தார் என்று பார்க்கிறோம். அவர் உயிர்த்தவர் இனி மரிப்பதில்லை. வேதத்திலே உயிரோடு வந்தவர்களை குறித்து பார்க்கிறோம். சிலர் தவறாக அவர்கள் உயிர் தெழுந்தார்கள் என்று சொல்லுவார்கள். இல்லை, அவர்கள் உயிர் தெழவில்லை. முதலாவது அவர்கள் யார் என்று சொல்லுகிறேன். நீங்கள் அறியாதது ஒன்றும் இல்லை, நீங்கள் அறிந்ததுதான். ஒன்று, ஒரு சிறுவன் உயிரோடு வந்தான். அவன் எலியா மூலமாக பழைய ஏற்பாட்டிலே உயிரோடு வந்தான். 2, ஒரு சிறுவன் உயிரோடு வந்தான். அவன் எலிசா மூலமாக உயிரோடு வந்தான். 3வது, ஒரு சிப்பாய் உயிரோடு வந்தான். அவன் எலிசா மூலமாக உயிரோடு வந்தான். அடுத்து ஒரு சிறுமி உயிரோடு வந்தாள். இயேசு மூலமாக அவன் உயிரோடு வந்தான். அடுத்து ஒரு வாலிபன் உயிரோடு வந்தான், அவன் லாசரு. அவனை இயேசு உயிரோடு எழுப்பினார். அடுத்து தபித்தாள் என்ற ஒரு பெண் உயிரோடு வந்தாள், அவனை பேதுரு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அநேகர் சொல்லுகிறார்கள், ஐத்திகு கூட மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்து போனான், அவனை பவுல் உயிரோடு எழுப்பினார் என்று. அதை நாம் ஒப்புக்கொள்ளோம் என்றால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மரித்து 8 பேர் மீண்டுமாக உயிரோடு வந்தார்கள். இது உயிர் தெழுதல் அல்ல, இது உயிரோடு வருதல். உயிரோடு வந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே 2 முறை மரணமும் 2 முறை அடக்கமும் நடைபெறும். ஆனால் உயிர் தெழுந்தவர்களுக்கோ
ஒரே ஒரு முறை மரணம், அவர்கள் நிச்சயமாக வாழ்வார்கள் என்று பார்க்கிறோம். எனவே மரித்து உயிரோடு வந்தவர்களை நாம் உயிர் தெழுந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆக இந்த உயிரோடு வந்தவர்கள் வேறே, ஆனால் உயிர் தெழுதலிலே முதலாவதாக உயிர் தெழுந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்து தாமே உயிர் தெழுதலிலே முதல் பலனாக வந்தார் என்று சொல்லுகின்றார். இருக்கட்டும், இந்த 40 நாட்கள் இயேசு அநேகருக்கு தரிசனம் கொடுத்தார். இந்த 40 நாட்களை மறுபடியும் கவனத்திலே கொண்டு வருவோம். இயேசுடைய வாழ்க்கையில இணை பிரியாத 40 நாட்கள் உண்டு. அதை ஒரு சார்ட் வடிவிலே நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். 1, 2, 3, 4, 5 என்று போட்டுக்கொள்வீர்கள் என்றால், ஒவ்வொரு 40 நாட்களுக்கு நடுவில் ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. சொல்லுகின்ற கவனியுங்கள், கர்த்தாய் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய முறைமையின்படியாக ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீ 40 நாட்களுக்கு பிறகு தேவ சமூகத்திலே சென்று சுத்திகரிப்புக்காக பலிகளை செலுத்த வேண்டும். அப்படி போல இயேசு பிறந்த பிற்பாடாக 40 நாளிலே மரியாள் சுத்திகரிப்பை நிறைவேற்றினார்கள். இந்த 40 நாட்களுக்கு அடுத்து வேறொரு 40 நாள் வருகிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தானிலே ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு, அபிஷேகம் பெற்ற பிற்பாடு 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். எனவே முதல் 40 ஆண்டுகளுக்கும் அடுத்து இருக்கிற 40 ஆண்டுகளுக்கும் இடையே 30 ஆண்டுகள் வருகிறது. கவனித்து மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து அவர் உபவாசித்த 40 நாட்களுக்கும் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இருக்கிற 40 நாட்களுக்கும் இடையே ஒரு காலம் வருகிறது. அது அவர் ஊழியத்தின் 3.5 ஆண்டுகள். மீண்டுமாக சொல்லுகிறேன், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இயேசுடைய வாழ்க்கையில நாம் மறக்க முடியாத 40 நாட்கள் இருக்கின்றன. முதல் 40 நாள் இயேசுவனுடைய தாயினுடைய சுத்திகரிப்பின் நாள் நிறைவேறுகிறது. அதிலிருந்து இயேசு ஞானஸ்தானம் பெற்று உபவாசம் இருக்கிற அந்த 40 நாட்கள் வரையிலும் இடையிலே இருக்கிற காலத்தை பார்ப்பீர்கள் என்றால் இயேசு வாழ்ந்த 30 ஆண்டு வாழ்க்கை. அவர் உபவாசிக்க துவங்கிய பிற்பாடு அந்த 40 நாட்களிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்து காட்சி கொடுத்த 40 ஆண்டுகள் வரை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அது அவர் ஊழியம் செய்த 3.5 ஆண்டுகள். அவருடைய வாழ்க்கைக்கு முன்னும் பின்னும் 40 நாட்கள், அவருடைய ஊழியத்துக்கு முன்னும் பின்னும் 40 நாட்கள். இதை அதிகமாக தியானித்தால் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். இதை முடிக்க முன்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதல் 40 நாளை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அன்னையின் பிரமாணம் நிறைவேறுகிறது. அதுக்கு அடுத்திருக்கிற 30 ஆண்டுகளை எடுத்துக்கொள்வோம் என்றால் அனுபவ பிரமாணம் நிறைவேறுகிறது. அதற்கு அடுத்திருக்கிற 40 நாள் எடுத்துக்கொண்டு என்றால் அபிஷேக பிரமாணம் நிறைவேறுகிறது. அதற்கு அடுத்திருக்கிற 3.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வோம் என்றால் அன்பின் பிரமாணம் நிறைவேறுகிறது. கடைசி 40 நாட்களை எடுத்துக்கொள்வீர் என்றால் அவருடைய அனுப்புதலின் பிரமாணம் நிறைவேறுகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், 1 அவருடைய அன்னையின் பிரமாணம், அல்லது பழைய ஏற்பாட்டில் குடும்பத்தில் ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்ட பிரமாணம் நிறைவேறுகிறது. 30 ஆண்டுகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அனுபவங்களை அவர் பெற்றுக்கொண்டார். நாம் நினைக்கலாம் அவர் தேவன் தானே என்று சொல்லி. இல்லை என்று சொல்லவில்லை, அவர் 100க்கு 100 தேவன்தான். ஆனால் அதே வழியில் அவர் 100க்கு 100 மனிதனாய் இருக்கிறதுனாலே அவர் அநேக அனுபவத்தை பெற வேண்டியது இருந்தது. 1 பழைய ஏற்பாட்டு வேத வசனங்களின் அனுபவத்தை பெற வேண்டியதாக இருந்தது. 2 குடும்பத்தை தாங்குவதின், மூத்த பிள்ளையாக இருந்தால் குடும்பத்தை தாங்குவதின் அனுபவத்தை பெற வேண்டியதாக இருந்தது. 3 அவருடைய நாட்டினுடைய நடப்பு முறைகளை குறித்த அனுபவத்தை பெற வேண்டியதாக இருந்தது. இப்படியே 7 விதமான அனுபவங்களை அந்த 30 ஆண்டுகளிலே பெற்றார் என்று பார்க்கின்றோம். அதற்கு பிற்பாடாக அவர் 30 வயது நிரம்பியதும், அதாவது வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் 30 என்பது மிக முக்கியமானது என்று பார்க்கின்றோம். 30 வயது, அவர் 30 வயது நிரம்பியதுமே அவர் தேவனுடைய ஊழியத்துக்கு அடியெடுத்து வைக்கின்றார். அப்பொழுது அவர் யோர்தான் நதியிலே யோவானால் ஞானஸ்தானம் பெறுகிறதை பார்க்கிறோம்.
ஞானஸ்தானம் என்பது பாவத்தை அறிக்கை செய்து பாவத்துக்கு மரிப்பது என்று நாம் அறிகின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவி அல்ல. அவர் பாவத்துக்காக மரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவருடைய பாவத்துக்காக, ஏனென்றால் அவர் பாவி இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லை. அவர் மிக சிறந்த பூரண புருஷராய் திகழ்ந்தார். இருப்பினும் நாம் பின்பற்றுவதற்காக அவர் ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடாக கரையேறி முழங்கால் படியிட்டு ஜெபித்த உடனே அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இது அபிஷேக பிரமாணம் என்று பார்க்கின்றோம். அல்லது இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் அநாதி தீர்மானம் என்னவென்றால் இயேசுவும் ஆவியானவரும் இணைந்துதான் அநேக காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். வேத புத்தகம் துவக்கும் பொழுதே பார்க்கின்றோம், பூமியை தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் அது சீர்குலைந்தது. மறுபடியுமாக அது சீர்திருத்தப்படுகிறது. அந்த சீர்திருத்தலின் பணியை நாம் பார்க்கும் பொழுது அதில் 2 பேர் ஈடுபடுவதை பார்க்கின்றோம். வார்த்தையும் ஆவியானவரும் இணைக்கப்படுவதை பார்க்கின்றோம். எப்படி வார்த்தையும் ஆவியானவரும் இணைந்தார்கள் என்று நீங்கள் கேட்கக்கூடும். வேதம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது வெறுமையாக இருந்தது என்றும், பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது என்றும், பூமியுமே இருள் இருந்தது என்று பார்க்கிறோம். ஜலம் அதை சூழ்ந்திருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது. அதன் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் அசைவாடுகிறார். ஆனால் அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற வார்த்தை வெளிப்படுகிறது. எனவே ஆவியானுடைய அசைவாடுதலும் வார்த்தையினுடைய உச்சரிப்பும் 2ம் சேர்ந்து அங்கே பூமியை மறுபடியுமாக சீர்திருத்துவதை நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார்? இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றிலே தான் தோன்றினார். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? காபிரியேல் மரியாளிடத்தில் வந்த பொழுது அவன் சொல்லுகின்றான், ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி. மரியாள் கேட்கிறார்கள், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லி. அப்பொழுது காபிரியேல் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியான உண்மை நிழலிடுவார், உன்னிடத்திலே பிறப்பது பரிசுத்தமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். எனவே வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் இணைக்கப்படுவதை பார்க்கிறோம். இது பிறப்பிலே. முதலிலே பார்த்தது பூமியினுடைய சீர்திருத்தலிலே, இப்பொழுது பார்க்கிறது இயேசுடைய பிறப்பிலே. ஆனால் இன்னொரு முக்கியமான காரியம் இங்கே நடக்கிறது. அதாவது ஆடும் புறாவும் இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம். வானத்திலிருந்து புறா இறங்குகிறது, பூமியிலே ஆட்டுக்குட்டி ஜெபிக்கிறது. இங்கே புறா அல்லது பரிசுத்த ஆவியானவர் ஆட்டுக்குட்டி அல்லது இயேசு மேல் இறங்கி 2 பேரையும் இணைவதை பார்க்கிறோம். எனவே இதை நான் அபிஷேக பிரமாணம் என்று அழைக்கின்றேன். அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பிரமாணத்தை சார்ந்து ஊழியம் செய்தார். அது வேறொன்றும் அல்ல, அன்பின் பிரமாணம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவர் நம்ம மேல் முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் அவர் மேல் முந்திக் கொள்ளவில்லை அன்பு கூற, அவர் நம்மேலே அன்பு கொள்வதற்கு முந்திக் கொண்டார். எனவே அந்த அன்பின் பிரமாணத்திலே கட்டப்பட்டவராக 3 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். அடுத்தபடியாக இப்ப 40 நாட்கள் வருகிறது. இந்த 40 நாட்களிலே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அவர் உலக மக்கள் யாருக்கும் ஊழியம் செய்யவில்லை. உயிர் தெழுந்த பிற்பாடு அவர் உலக மக்கள் யாருக்கும் ஊழியம் செய்யவில்லை. அந்த ஊழிய பொறுப்பை இப்பொழுது அப்போஸ்தலர்களுக்கும் தம்முடைய சீஷர்களுக்கும் அவர் கொடுத்து விடுவதை பார்க்கிறோம். எனவே இப்பொழுது அனுப்ப போகிறார். இந்த 40 நாட்களும் அவர் அனுப்ப போவதை குறித்து அவர்களோடு இடைப்படுகிறார். இதை நான் அனுப்பதின் பிரமாணம் என்று சொல்லுகிறேன். புரிந்து கொள்வதற்காக மீண்டும் ஒரு விசை அதை திரும்ப சொல்லுகின்றேன். முதல் 40 நாட்கள் அன்னையின் பிரமாணம் நிறைவேறியது. 30 ஆண்டுகள் அனுபவ பிரமாணம் நிறைவேறியது. அடுத்து 40 நாட்கள் அபிஷேக பிரமாணம் நிறைவேறியது. அடுத்து 3 ஆண்டுகள் அன்பின் பிரமாணம் நிறைவேறியது. 40 நாட்கள் அவர் பரமேறுவதற்கு முன்பாக அனுப்பதின் பிரமாணம் நிறைவேறியது என்று பார்க்கின்றோம். இந்த 40 நாட்களை குறித்து தானே நாம் இந்த 5 வாரங்கள்
தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், திரை கிழிந்தது என்று சொல்லி. அவர் சிலுவையிலே மரித்து அதோடு கூட அவர் உயிர்த்தார் என்று பார்க்கிறோமே. இது ரெண்டையும் இணைத்து பார்க்கும் பொழுது அவர் நீக்கி போட்ட சிலதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது திரை கிழிந்தது, இரண்டாவது முகத்திரை கிழிந்தது, மூன்றாவது முத்திரை தகர்ந்தது, நான்காவது நித்திரை நீங்கியது, ஐந்தாவது மனத்திரை மறைந்தது, ஆறாவது வானத்திரை பிளந்தது. மீண்டுமாக சொல்லுகின்றேன், திரை கிழிந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலையானது மேல் தொடங்கி கீழ் வரை அது கிழிக்கப்பட்டது. இயேசு சிலுவையில் மரித்த பொழுது 3 காரியத்தை செய்தார். 1, அவர் இடித்தார். 2, அவர் கிழித்தார். 3, அவர் அடித்தார். மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் இடித்தார், அவர் கிழித்தார், அவர் அடித்தார். அர்த்தம் என்ன? நமக்கு விரோதமாக இருந்த பிரமாணத்தை அவர் சிலுவையிலே அடித்தார், ஆணியில அடித்தார். இரண்டாவது, நமக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் நடுவே பகையாக இருந்த சுவரை அவர் இடித்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் மக்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியும். புறஜாதிகளாக இருந்தாலும் அவர்கள் பிரவேசிக்க முடியாது. பெரிய மந்திரியா இருந்தாலும், பொக்கிஷ மந்திரியா இருந்தாலும் அவன் தேவனுடைய ஆலயத்தில் பிரகாரத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. எனவே தானே புதிய ஏற்பாட்டிலே ஏரோதுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகின்ற ஆலயத்திலே ஒரு ஒதுக்குப்புறத்திலே புறஜாதிகளுடைய பிரகாரம் என்று ஒன்று இருந்தது என்று பார்க்கிறோம். எனவே இந்த பிரகாரத்திலிருந்து ஒருவரும் பிரகாரத்துக்குள் போக முடியாது. புறஜாதி பிரகாரத்திலே போகிறவர்கள் இஸ்ரவேலுடைய பிரகாரத்துக்குள் போக முடியாது. காரணம், அவர்கள் நுழையும் பொழுதே அங்கே ஒரு பெரிய பலகையிலே எழுதப்பட்ட வார்த்தைகள் உண்டு. இந்த இடத்தை அத்துமீறி பிரவேசிக்கிற ஒருவன் ரோம சிப்பாயாயினும் அவன் கொல்லப்படுவான். யூத சங்கமாகிய ஆலோச சங்கத்துக்கு கொலை செய்யும் அதிகாரம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு அதிகாரம், அத்துமீறி பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கிற அந்நியன் கொல்லப்படுவான். அது அந்த சங்கம் தீர்மானிக்கலாம் என்பது. எனவே இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ்ரவேல் என்றும் புறஜாதி என்றும் வித்தியாசம் இல்லாதபடிக்கு அந்த சுவற்றை தகர்த்து போட்டார் என்று பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர் கிழித்தார் என்று சொன்னேன். எதை கிழித்தார் அவர்? பிரமாணம் தடை செய்தது, அதை ஆணி அடித்தார். ஜாதி தடை செய்தது, அதை இடித்து போட்டார். இப்பொழுது ஊழியத்தின் ஒரு தடை, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு திரைச்சீலை தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்குள் யாரும் போக முடியாது. சொல்லுவார்களே, வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஒருவன் போவான், அவன் பிரதான ஆசாரியன் என்று சொல்லி. ஆனால் இப்பொழுதோ அந்த திரை சீலை கிழிந்தது என்று பார்க்கின்றோம். அதனாலே மனிதனுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் என்னவென்றால், அவன் ஷெக்கனா மகிமையை பார்க்கிறான். வேதத்திலே ஷெக்கனா என்ற வார்த்தை இல்லாவிட்டாலும் யூதருடைய பாரம்பரியத்தில் தேவ மகிமையை ஷெக்கனா என்று அழைப்பது வழக்கமா. முதலாவது திரை கிழிந்தது என்று சொன்னேன். இரண்டாவதாக முத்திரை கிழிந்தது. அது என்ன முத்திரை என்று பார்க்கிறோம்? இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அவருடைய கல்லறைக்கு முத்திரை வைத்தார்கள். பிலாத்துவிடத்தில் போய் கேட்கிறார்கள். யூதர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் சேவர்கள் உண்டே, நீங்களே போய் பார்த்து கொள்ளுங்கள் என்று. அங்கே ஒரு முத்திரை வைக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். ஆனால் இயேசு உயிர் தெழுந்த பொழுது அந்த முத்திரை தகர்க்கப்பட்டது. லாசருவின் கல்லறையிலே இயேசு வந்தார். கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னார், புரட்டினார்கள். ஆனால் முத்திரிக்கப்பட்ட கல்லை யாராவது புரட்டினால் அது அவனுக்கு ஆபத்தாய் முடியும். மேலும் இயேசு கிறிஸ்து தாமே உயிரோடு வரும் பொழுது அதை புரட்டி கொண்டு அவர் வெளியே வருவார். அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் மரித்த மரணம், பிற்பாடு அவர் மறுரூபத்திலே வந்தது எதை காட்டுகிறது? ஒரு பட்டு புழுவை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அது புழுவாக ஊர்ந்து செல்லுகிறது. பின்பு தன்னை சுற்றிலும் ஒரு கூட்டை கட்டி கொள்ளுகிறது. அதற்குள் சில காலம் இருக்கிறது. கடைசியாக அந்த கூட்டை உடைத்து கொண்டு அழகான பட்டாம்பூச்சியாய் பறப்பது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்யும்படி தேவன் அவரை
பரிசுத்த ஆவியிலே அபிஷேகம் பண்ணியிருந்தபடினால் அவர் சுற்றி 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 நடந்தார் என்று பார்க்கின்றோம். அந்த பாதங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது ஒரு கூட்டுப்புழுவை போல 3 நாட்கள் அவர் அந்த கூட்டுக்குள் இருக்க வேண்டியதாக இருந்தது. 3ஆம் நாளிலே எப்படி அந்த கூட்டுக்குள் இருக்கிற அந்த புழு மறுரூபம் அடைந்து உடைத்து கொண்டு வெளியே வருகிறதோ, அதுபோல் இயேசு கல்லறையை கல்லை தள்ளி போட்டுவிட்டு அவர் வெளியே வந்தார் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் முத்திரையை ஆண்டவர் தகர்த்ததினாலே இன்றைக்கு நமக்கு ஒரு காலி கல்லறை இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இஸ்ரவேல் நாட்டுக்கு போய் இயேசு நடந்த இடம், இயேசு மரித்த இடம், இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட இடம் என்று பார்க்கிறார்கள். எனக்கும் கூட சிலர் அந்த சவக்கடலின் மணல், இயேசுடைய சிலுவையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறு சிலுவை என்றெல்லாம் கொடுத்தார்கள். அதை வேடிக்கையாக நினைத்தேன் நான். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறார்கள், ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்கிறார்கள். அவர்கள் இப்பொழுதே மரித்த இயேசுவை தொழுது கொள்ளவர், அவர் உயிர்த்த இயேசுவை தொழுது கொள்கிறார்கள். அவர்கள் எருசலேமுக்கு தான் போக வேண்டும் என்று அல்ல, அவரை உள்ளத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பார்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால நான் எருசலேமுக்கு போகிறவர்களை குற்றம் சொல்லவில்லை, போய் பார்ப்பது தவறும் இல்லை. ஆனால் இயேசு முத்திரையை தகர்த்து விட்டபடினாலே அந்த கல்லறை காலி கல்லறையாய் மாறிவிட்டது. 3ஆவதாக நான் சொன்னேன், முகத்திரை நீக்கப்பட்டது. முகத்திரை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை படிப்பீர்கள் என்றால், மோசேக்கு முகத்திலே இன்னும் அந்த திரை போடப்பட்டிருக்கிறது. மலையிலிருந்து இறங்கி வருகிறார், அவர் முகம் ஜொலித்ததினாலே இஸ்ரவேல் மக்கள் முக்காடு போட சொல்லுகிறார்கள். அவர் முகத்துக்கு ஒரு திரையை போட்டு அந்த ஒளியை மறைத்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். ஆனால் இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது அந்த திரை நீக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். 4ஆவதாக நித்திரை நீங்கியது என்று பார்க்கிறோம். நித்திரை செய்த பேதுருடைய வாழ்க்கையிலே ஒரு புது மாற்றம், நித்திரை செய்த சிப்பாய்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புது மாற்றம், நித்திரைக்குள்ளிருந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஒரு புது மாற்றம் என்று பார்க்கிறோம். நித்திரையை நீக்கக்கூடியதான ஒரு உயிர்த்தெழுதலை ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக மனத்திரை மறைந்தது. மனத்திரை என்று சொல்லும் பொழுது இயேசுவை அறியாதபடிக்கு உள்ளத்தை அடைத்து வைக்கிற சாத்தாண்டிய சூழ்ச்சி. லீதியாளை பற்றி வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் லீதியாளுடைய உள்ளத்தை திறந்தார், இருதயத்தை திறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது பார்க்கின்றோம், அங்கே நின்று கொண்டத ஒரு 100க்கு அதிபதி சொல்லுகிறான், மெய்யாகவே என்று சொல்லுகின்றான். அப்படி என்றால் அவனுடைய மன திரையானது அங்கே நீக்கப்படுகிறது. அங்கே நின்று கொண்டு அநேக சொல்லுகிறார்கள் இவர் உண்மையாகவே என்று சொல்லி. அப்படி என்றால் அவருடைய மனத்திரையானது மறைகிறதை பார்க்கிறோம். 6ஆவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலே நமக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை தம்முடைய சரீரத்தை கிழித்ததன் மூலமாக உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? பவுலடியார் சொல்லுவது போல, இவரைய நிருபத்தை எழுதியவர் பவுலடியார் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். அப்படி இல்லை என்றாலும் எபிரேயரில் நாம் வாசிக்கிற வண்ணமாக நாம் தைரியமாக கிருபாசனத்தை கிட்டி சேரத்தக்கதாக ஆண்டவர் வானத்தையே கிழித்தார் என்று பார்க்கிறோம். எனவே தான் ரட்சிக்கப்பட்ட மக்களை குறித்து பவுலடியார் எபேசியருக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரத்தை சொல்லுகின்றார், நாம் கிறிஸ்துவோடு கூட உன்னதத்திலே உட்கார வைக்கப்பட்டோம் என்று சொல்லுகின்றார். மீண்டுமாக சொல்லுகிறேன், இயேசு சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்தார் அல்லவா, அங்கே கிழிக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, தகர்க்கப்பட்ட, நீக்கப்பட்ட ஒரு 6 காரியத்தை சொன்னேன். திரை கிழிந்தது, ஷெக்கனா தோன்றியது, சபையே அந்த ஷெக்கனா மகிமைக்குள் பிரவேசி. முத்திரை தகர்ந்தது, கல்லறை காலியாயிற்று, சபையே பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை பெற்றுக்கொள். முகத்திரை நீக்கப்பட்டது, பிரமாணம் நிறைவேற்றப்பட்டது, கிருபையும் சத்தியத்தையும் உனக்குள் எழுதிக்கொள் சபையே. நித்திரை நீங்கியது, அறியாமை அகன்றது, அவர் வருகை சமீபமாக இருக்கிறபடினாலே சபையே விழித்திரு. அம்மனத்திரையானது மறைந்தது, இருள் நீங்கி போயிற்று, அந்த ஒளியினாலே நாம் நிரப்பப்படுவோம். மோசே ஒளியினால் நிரப்பப்பட்டார், ஸ்தேவான் தேவ ஒளியினால் நிரப்பப்பட்டார். வான திரையை ஆண்டவர் திறந்து காட்டினார். பவுலடியார் கூட 3ஆம் வானம் வரைக்கும் போகணும் என்று சொல்கிறார். அதை நான் பரலோகம் என்று சொல்ல மாட்டேன், அது ஒரு குறிப்பிட்ட 3ஆம் வானத்தில் ஒரு இருக்கிற இடத்துக்கு அவர் சென்றார். அந்த 2ஆம் வானத்தில் சாத்தானை தோற்கடித்து விட்டு அவர் ஒரு வழியை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார்.
எனவே சபையை நாம் 3ஆம் வானத்தை அணுகுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் முடிக்கும் முன்பாக, இயேசு சிலுவையிலே மரித்த பிற்பாடு உயிர்த்தெழுந்தார் அல்லவா? அவருடைய காட்சிகளின் தொகுப்பை நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்லிவிடுகிறேன். நீங்கள் இந்த வாரம் எல்லாம் அதை வைத்து, ஏன் இவரோடு இயேசு தரிசனம் கொடுத்து காட்சியளித்து அவர்களோடு பேசினார் என்று நீங்கள் தியானித்து குறிப்புகளை எழுதி வையுங்கள். ஏனென்றால் நமக்கு இந்த நாட்டில் வேலைக்கு போக வாய்ப்பில்லை, சபை கூடி வர வாய்ப்பில்லை, நாம் வீட்டிலே இருக்கின்றோம். அதை நாம் கடுமையாக கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வீட்டிலே நாம் இருப்போம், நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு இயேசுவோடு வாழ்வோம். நாம் அரசாங்கத்தினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம், நாம் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்போம். கர்த்தர் தாமே சீக்கிரமாக ஒரு விடிவு காலத்தை உண்டாக்குவார். ஆக இப்படி தனிப்பட்ட நிலைமையிலே இருக்கிற குடும்பமாக வாழ்கிற விசுவாசிகளாகி உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், அன்பானவர்களே, இந்த குறிப்புகளை எழுதி கொண்டு ஆண்டவர் சந்தித்த நோக்கத்தை எழுதி கொடுங்கள். குறிப்பாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறதான ஆம்பாக்க சபை விசுவாசிகள் ஒரு தனிப்பட்ட பேப்பரில் இதை எழுதி நாங்கள் வரும்பொழுது அதை எங்களுக்கு சமர்ப்பிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இயேசு உயிர்த்த பிற்பாடு முதலாவது காட்சியளித்தது ஒரு பெண்ணுக்குத்தான். கவனியுங்கள், புதிய ஏற்பாடு துவங்கும் பொழுதே பார்க்கிறோம் ஒரு அதிர்ச்சி. அங்கே 4 பெண்கள் குறிப்பிடப்படுகிறது பார்க்கிறோம். இது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய சம்பவம். ஏனென்றால் யூதர்கள் பெண்ணை ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள். எனவே அவளுடைய வம்ச வரலாறு பட்டியலில் ஒரு பெண்ணை இணைக்க மாட்டார்கள். அவளை பேர்பட்ட தெபரலாக இருக்கலாம், உள்தாலாக இருக்கலாம், அவளை அந்த பட்டியலில் சேர்க்க மாட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு துவங்கும் பொழுதே ஆண்டவர் ஆவியானவர் மூலமாக, மத்தேயு மூலமாக இந்த வேதத்தை துவக்கத்தில் புதிய ஏற்பாட்டில் 4 பெண்களுடைய பெயரை குறிப்பிடுகிறார். இந்த 4 பெண்களும் மிக உன்னதமானவர்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. புறஜாதியை சேர்ந்தவர்கள், வாழ்க்கையிலே மிக மோசமானவர்கள். இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தது காரணம் என்று சொன்னார், அவர் பிறப்பதற்கு முன்பாகவே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் மரித்து உயிர்த்த பிறகு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். முதலாவதாக அவர் மகதலேனா மரியாளுக்கு காட்சி அளிக்கிறார். மகதலேனா மரியாள் காட்சி கொடுத்து நாம் மார்க் 16:9 யோவான் 20:15-16 வரை பார்க்கின்றோம். ஸோ முதல் தரிசனம் அல்லது முதல் காட்சி மகதலேனா மரியாளை பார்க்கிறோம். அவள் ஆண்டவரிடத்தை மிக அன்பு கூர்ந்தவள். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவன் அதிகமாக மன்னிக்கப்படுகிறானோ அவன் ஆண்டவரிடத்தில் அதிகமாக அன்பு கூறுவான். இவளுக்கு 7 பிசாசுகளை ஆண்டவர் நீக்கியிருந்தார் என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக கல்லறைக்கு வந்த ஸ்திரீகளுக்கு அவர் காட்சியளித்தார். அதை மத்தேயு 28:9 பார்க்கிறோம். மூன்றாவதாக சோர்ந்து போய் மிக களைப்போட, மிக வேதனையோடு கூட தங்களுடைய சொந்த கிராமத்துக்கு போய் கொண்டிருந்த 2 பேரை இயேசு சந்தித்தார். எம்மாவூர் சீஷர்கள் 2 பேர் போகிறார்கள். ஒருவருடைய பெயர் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவருடைய பெயர் அங்கே சொல்லப்படவில்லை. ஒருவேளை அந்த பெயர் சொல்லப்பட்ட அவர் ஒரு பிரதானமான ஒரு ஊழியக்காரனாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் போய் கொண்டிருக்கும் போது இயேசு அவர்களோட அந்நியனை போல சேர்ந்து கொள்ளுகிறார். அவர் யார் என்றே அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் முடிவிலே சொல்லுகிறார்கள், அவர் பேசிய பொழுது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது, அவர் அப்பத்தை பிட்ட பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். அதற்கு பிறகு அந்த 2 சிஷ்யர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு ஓடுகிறார்கள். எருசலேமுக்கு ஓடி போய் அங்கே பேதுருக்கும் மற்றவர்களுக்கும் அவர்கள் உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே பேதுருவுக்கு ஆண்டவர் தனிமையாக காட்சி கொடுத்தார் என்று லூக்கா 24:34 பார்க்கின்றோம். மீண்டும் 1 கொரிந்தியர் 15:5 பார்க்கிறோம். அடுத்து 10 பேர் மாத்திரம் இருந்த பொழுது இயேசு அவர்களுக்கு தரிசனம் கொடுத்ததை யோவான் 20:19 பார்க்கின்றோம். அந்த சமயத்திலே தோமா அங்கே இல்லை. அப்போ தோமா வருகிறார். அவர் சொல்றார், அவருடைய கையிலே விரலை போட்டு அவருடைய விழாவிலே கையை போட்டால் ஒழிய என்று சொல்லுகின்றார். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்து 11 பேருக்கு காட்சி கொடுத்து தோமாவோடு பேசுகிறார். தோமா மிகவும் வியாகுலப்பட்டு என் தேவனே என் தேவனே என்று அவர் கதறுவதை பார்க்கின்றோம். அடுத்து இவ்வளவு நடந்தும் கூட, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்தும் கூட, பிழைப்புக்கு என்ன செய்வதென்று பயந்து கொண்டு அவர்கள் ஒரு பின்மாற்ற ஒரு நிலைமைக்கு போகிறதை பார்க்கிறோம்.
பேதுருவின் தலைமையின் கீழே 6 பேர், பேதுருவின் சேர்த்து 7 பேர் கலிலேய கடலிலே மீன் பிடிக்க போகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த சமயத்திலே இயேசு கரையிலே கரிநெருப்பை உண்டாக்கி மீனை அவர் அப்பத்தை சுட்டு வைக்கிறதை பார்க்கின்றோம். 153 பெரிய மீன்களை அவர்கள் பிடித்தாலும் அதில் ஒன்றை கூட அவர்கள் பயன்படுத்த முடியாமல் போயிற்றோ. அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் சிறுமீன் அற்புதத்தை செய்தவர் அவர் முடிந்து பரமேறுவதற்கு முன்பாக பெருமீன்களின் அற்புதத்தை செய்தார். ஆண்டவர் அந்த 7 பேருக்கும் காட்சி கொடுத்தார். இது அவர் 7வது கொடுத்த காட்சி என்று பார்க்கிறோம். 8வதாக கலிலேயாவிலே ஒரு மலைக்கு தம்முடைய அப்போஸ்தலரை வர சொல்லியிருந்தார். அதை குறித்து மத்தேயு 28:16 பார்க்கின்றோம். அங்கே மலையின் மேலே அவர்கள் இருப்பதையும் அந்த மலையிலே ஆண்டவர் அவர்களோடு தரிசனம் கொடுத்து பேசுவதையும் பார்க்கிறோம். 9வதாக மத்தியாவையும் சேர்த்து 12 பேருக்கு அவர் காட்சி கொடுத்ததை பவுலடியார் 1 கொரிந்தியர் 15:5 சொல்லுவதை பார்க்கின்றோம். மேலும் அதற்கு பிற்பாடாக 500 பேருக்கு அவர் காட்சி கொடுத்தார் என்றும் கூட அவர் சொல்லுகின்றார். அதை 1 கொரிந்தியர் 15:8 பார்க்கிறோம். கடைசியாக கர்த்தரின் சகோதரர் யாக்கோபிற்கு அவர் காட்சி அளித்தார் என்று 1 கொரிந்தியர் 15:7 நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடாக 40 நாள் தம்முடைய சீஷருக்கு காட்சியளித்தார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு என்ன? காட்சி இல்லையே அவர் உண்மை அல்லது சத்தியம் அல்லது அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டதான அல்லது சங்கீதம் 16 சொல்லப்பட்டதான அவருடைய உயிர்த்தெழுதலுடைய சத்தியம் வார்த்தை தீர்க்க தரிசனம் பொய்யாய் போயிருக்கும் என்று பார்க்கிறோம். எனவே இன்றைய தியானத்திலே நாம் முடிக்கும் இந்த நேரத்திலே அவர் உயிர்த்தெழுதலை காட்சியை பெற்றுக்கொள்வோம். அதே நேரத்தில் நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அநேகர் துணிந்து இயேசுவை கண்டேன் அவர் வந்து நின்றார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதை குறித்து நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை. இப்படி நீங்கள் காண்கிற இயேசுவை எப்படி காண வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை தேடி பாருங்கள். அதில் இயேசுவை நீங்கள் காணலாம். அவர் பேசுவதை நீங்கள் கேட்கலாம். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியலாம். எனவே இந்த நாட்களிலே தயவு செய்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை உட்கார்ந்து வேத வசனங்களை வாசித்து தியானிங்கள். கர்த்தர் தம்முடைய உயிர் தெழுந்த வல்லமையினாலே உங்களை நிரப்புவார் என்பதிலே சற்றேனும் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடைய பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு காண்பித்தார். ஏன்? 2 காரியம்தான். ராஜ்யம், உயிரோடு இருப்பது. இது 2 கிறிஸ்தவத்தினுடைய 2 கண் போன்றது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், 2 கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் கூட அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் தாமே கிரியை செய்வாராக. ஜெபித்து முடிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலமாக உடைய சமூகத்திலே வருகிறோம். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தை நம்பி நாங்கள் வருகிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட இந்த கடைசி கால சபைக்கு தேவையான உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவர். இந்த ஒதுக்கிய சபையானது ஆண்டவரே வெதுவெதுப்பாக இருந்தது. அது ஆண்டவரே அனலும் இல்லை குளிரும் இல்லை ஆண்டவரே, வெதுவெதுப்பாக இருந்தது என்று பார்க்கிறோம் ஐயா. அது ஏறக்குறைய மரித்து போன நிலைமையில் இருந்தது. ஆனால் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் ஆண்டவரே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய பிதாவின் என்னுடைய சிங்காசனத்தை உட்கார்றதுக்கு அருள் புரிவே என்று சொன்னீரேன். அதுபோல் எங்களுடைய சபைகளை உலகத்தில் இருக்க தேவனுடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்த ஆண்டவரை உம்மோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உயிர் திறந்த வல்லமையோடு கூட பாதுகாத்துக் கொள்ளும். உடைய வல்ல கரத்தில் ஒப்படைக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாண்டிய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் அவர் வருகை பரிந்து இருப்பதாக. ஆமென்.